அஸ்ஸலாமு அலைக்கும். பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு ஒன்றும் செய்யலைங்க. ஜூஸ் போடலாண்டு இப்போ ஜூஸ் போடுறதுக்காண்டி ஆரஞ்சு பழத்தை எடுத்து வச்சிருக்கேன். நான் 3 ஆரஞ்சு எடுத்து வச்சிருக்கேன், 6 லெமன் வச்சிருக்கேன். இதோட காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். போடலாம். நான் வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு ஜூஸ் சாலில் போட்டு அடிக்க போகிறேன். ஓகேங்களா? இன்னைக்கு ஆல்ரெடி வசீம் வந்து ரோம் கஞ்சி வாங்கிட்டு வந்துட்டா. விளையாசில் வந்து வடை வாங்குறதுக்காண்டி வசீம் போய் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஊர் வடக்கட்டெலாம் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து வடை வாங்க வசீம் போயிருக்கான். ஃபுல்லாக கட் பண்ணும்போது விதை எடுக்க ஈஸியாக இருக்கும். நேராக கட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக எடுத்துட்டு ஃபுல்லாக கட் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு தான் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைப் பண்ணி ரீச் பண்ணிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன். அவங்க நான் ரொம்ப நன்றி சொல்லி தேங்க்யூ. இப்போ ஜூஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இது கூட வந்து 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுறலாம். இது தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சக்கரை சேர்த்தாச்சு, லெமன் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 2 அடி அடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். 4 கிளாஸில் ஊற்றி வச்சுட்டு ஐஸ் கட்டி ஐஸ் ஊற்றி நல்லா அடிச்சுக்கலாம். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. டென்ஷன் அவசரமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் கேட்டீங்கன்னாக்கும் வெளியே வந்து பருத்தி பிடிக்கிறதுக்காக ஆள் வந்திருக்காங்க. அதுக்காண்ட நான் போய் பார்க்கணும். சரி சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம போகலாமே. அவ்வளோதான், நமக்கு ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆச்சு. வடிகட்டி டேஸ்ட் பண்ணுங்க. வடிகட்டி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். இந்த ஐஸ் கட்டி பாருங்க, கரையை வெளியே நல்லா ஜில்லுன்னு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நல்லா வடிகட்டும். நம்ம வெளியே போய் பார்க்கலாம். பருத்தி பிடிக்க ஆள் வந்திருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பருத்தி பிடிக்க ஆள் வந்திருக்காங்க. பருத்தி தான் தூக்கி வெளியே போட்டு வச்சுருக்காங்க. தண்ணி வந்ததா சாயந்தரம் போல் துணியாக துவைச்சி காய போட்டுருக்கு. வந்து பருத்தி பிடிக்கிறாங்க. முப்பது கிலோ தான் இருக்குது. வெயிட் லெஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். இது 34 இருக்குது, அது 30 இருக்குது. 64 அது கூட இருக்கு. ஆமாம், அது அண்டா சாக்கா இருக்குல்ல, 64 அதில் இருக்குது. அது 60, இது 64, 73. அது ஒன்று 60, இன்னொன்று 64. அவ்வளோதான். அவ்வளோதான். இங்கே பருத்தி போட்டாச்சு. இங்கே வந்து இஃப்தாருக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களோ இருக்குது. ஆச்சா வசீமை காணோம். வந்து எதுவுமே செய்யலை. என்னன்னு தெரியல, ஒரே டயர்டாக இருந்துச்சு. ஒன்றுமே பண்ணவே இல்லை இன்னைக்கு. சரி, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். எப்போயாவது ஒரு தடவை செஞ்சமாக்கும் நம்ம எல்லா விதவிதமாக செய்யலாம். நம்ம டெய்லி இஃப்தார் பண்ணுறோம் செய்யும்போது வந்து டெய்லி அதை நிறையா செஞ்சு சாப்பிட முடியல. இந்த பகல்லாம் நம்ம நோன்பு வச்சுருக்கனால எதுவுமே சாப்பிடாம திடீர்னு எல்லாத்தையும் சாப்பிடும்போது ஹெவி ஆயிடுது. ஆனால் எதுவும் சாப்பிட முடியாதனால இன்றைக்கி எதுவுமே நாங்கள் இன்றைக்கி அவ்வளோ எதுவும் பண்ணலை. நாங்கள் ரோஸ் மில்க்கு செய்யவும் சொன்னேன். வசீமெல்லாம் வேணாம் ரோஸ் மில்க்கு, நீங்கள் வந்து ஆரஞ்சு ஜூஸ் தான் போடணுன்னுட்டான். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சட்னி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போ நான் குக்கரில் விசில் வச்சோம்னாக்கா நமக்கு ஈஸியாக கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் சட்னி வந்து 2 விதமாக வைப்பாங்க. கத்திரிக்காய் ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறது அடுப்பில் காட்டிட்டு கடைவாங்க. நான் வந்து குக்கர்லேயே தாளிச்சு விட்டு விசில் வச்சிட போகிறேன்.
குக்கரை வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து காஞ்ச மிளகா 2 மிளகா பிச்சு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இது கூட வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். இப்போ தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இது கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி எடுத்துகிட்டு கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், கத்திரிக்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு சட்னி வந்து கத்திரிக்காயும் தக்காளி சேர்த்து சட்னி சேர்த்து சூப்பராக இருக்கும். வெங்காயம் வாங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கட்டும். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம விசில் வைக்க போகிறோம், நல்லா கரைஞ்சிடும். டக்குன்னு சமைச்சிட்டு திராவிட கிளம்பிட வேண்டியது. அங்கே வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். சாப்பாடு வச்சுட்டு சட்னி வச்சுட்டு நான் திராவிட கிளம்பிட வேண்டியதான். டைம் கரெக்டாக இருக்கும். தக்காளி லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கி விட்டுடலாம். வதங்கி விட்ட பிறகு புளி தண்ணி ஊற்றி நம்ம விசில் வைக்க போகிறோம். விசில் எண்ணெய் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து புளி கரைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கான உப்பு சேர்த்துக்கலாம். சிம்பிளாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நம்ம ஈஸியாகவும் நமக்கு வேலை முடிஞ்சிடும். தண்ணி ஊற்றியாச்சு, புளி தண்ணி ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து விசில் வச்சிடலாம். விசில் வச்சோம்னா கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சிடும். லைட்டாக வந்து நம்ம கரண்டிட்டே வந்து மசிச்சு விட்டோம்னா நல்லா மசிஞ்சிடும். ஓகேங்களா? மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இருக்கட்டும்.